பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் உழவர் உலகம் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே. நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று நாட்டு மாடுகள் வளர்ப்பு, ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்கத்துறை தலைவர் டாக்டர் எம் கதிர்செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். கிராமத்தாரின் சொத்து மாடு. ஆம், பெற்று வளர்த்த பிள்ளைகளை மட்டுமல்ல, கட்டி வளர்த்த மாடுகளை பிரிவதும் கடினம்தான் கிராமத்து பெரியோர்களுக்கு. செல்லமாக ஒரு பெயரை வைப்பது மட்டும் இல்லாமல் அதை தினமும் பாராட்டி சீராட்டி தன் குடும்பத்தில் ஒருவராக பழகுவர். எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள், நவீன தொழில்நுட்பங்கள் மக்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கும் பொருட்களுக்கு ஈடாகுமா? நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கும் மனித தேவைக்கும் பயன்படக்கூடிய அரிய பொருட்களின் பெட்டகமாய் இருப்பதாலே நாட்டின மாடுகளின் பெருமையை இன்றளவும் நாம் பறைசாற்றுகிறோம் அல்லவா? மாடுகளை கோமாதாவாக, காமதேனுவாக, கபிலையாக, கோமலமாக போற்றப்படும் நம் தேசத்தில் தற்போது வளர்க்கப்படும் நாட்டின மாடுகளின் எண்ணிக்கை குறைந்து போனாலும் அவற்றின் பலன்களுக்கு மவுசு குறையவில்லையே என்ற சிந்தனையில் ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாட்டு மாட்டினங்களை வளர்ப்பவர்கள் இருப்பதால்தான் இயற்கை வேளாண்மை இன்று உயிரோட்டம் பெற்றிருக்கிறது என்பதை இயற்கை உழவர்கள் ஆணித்தரமாக நம்புகின்றனர். மலடான மண்ணையும் பொன்னாக்கும் வித்தையினை கற்றுக்கொள்ள முடியும் ஒரே ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதுமே. 1000 பேர் அப்படி இப்படி என்று சொன்னால் என்ன? ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் பல மடங்கு பலன்களை தரக்கூடியதுதானே நாட்டு மாடு வளர்ப்பு என்ற எண்ண தேடலில் பல விவசாயிகள் நாட்டு மாட்டினங்களை வளர்த்து வருகிறார்கள். நாட்டின மாடுகளின் தேவையை மக்களிடையே உணர்த்தவும் தொடர்ந்து பயணமும் மேற்கொள்கிறார்கள். ஆம், அவர்களின் எண்ண தேடலுக்கு வழிகாட்டும் விதமாக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்கத்துறை தலைவர் டாக்டர் எம் கதிர்செல்வன் அவர்களிடம் கேள்வி கணைகளை முன்வைக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இயற்கையோடு இணைவோம் தொடரில் இன்று டாக்டர் எம் கதிர்செல்வன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப இயற்கை விவசாயம் அப்படின்னு சொன்ன உடனே முதல் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயற்கை ஆர்வலர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மாடு வளர்க்கணும். இயற்கை விவசாயத்திற்கு அடிப்படை மாடு வளர்ப்பு அப்படின்ற மாதிரி, அதுவும் நாட்டு மாடு வளர்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை எல்லோர் மனதிலும் பதிந்து இருக்கு. அதற்கு காரணம் ஒருவேளை இயற்கை இடுபொருட்களுக்கு அடிப்படையா இருப்பது மாடு தொடர்பான விஷயங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். நான் அண்மையில கூட ஒரு இளைஞரை சந்திச்சேன். சார், ஒரு 2 வருடங்கள் கழித்து இயற்கை விவசாயம் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு இப்ப முதல் படியா ஒரு உம்பளச்சேரி கண்ணுக்குட்டி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இயற்கை விவசாயத்தையும் மாடு வளர்ப்பையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை மனதில் வந்தது. அப்போ இத பத்தி நல்ல ஒரு தகவல் சொல்றதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். நம்ம நினைவுக்கு உடனே வந்தது திருவாரூர் உழவர் பயிற்சி மையத்தின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் எம் கதிர்செல்வன். இப்போ இவர் வொரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலையும் பணியாற்றி வருகிறார். நீண்ட அனுபவம் உள்ளவர், நிறைய பேரை சந்திச்சிருக்கிறாரு. முதல்ல நாட்டு மாடு இருந்தது, அதுக்கப்புறம் கலப்பின மாடு வந்தது, திருப்பி நாட்டு மாடு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்திருக்கு. இது எல்லா காலகட்டங்களையுமே பார்த்தவர், கள அனுபவம் உள்ளவர், நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய கதிர்செல்வன் அவர்கள் நினைவுக்கு வந்தாரு. அவரை நம்ம நிலையத்திற்கு என்று அழைத்திருக்கிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். இப்ப இயற்கை விவசாயத்தையும் நாட்டு மாடு வளர்ப்பையும் பிரிக்க முடியாதா? நிச்சயமா பிரிக்க முடியாது சார். என்னதான் வேளாண் பணிகளுக்காக நம்ம இயந்திரங்களை நம்பி இருந்தாலும் இந்திய பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னே சொல்லியிருக்காங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயாவும் சொல்லியிருக்காங்க, டிராக்டர் சாணி போடுமான்னு. அப்ப இயற்கை விவசாயங்கும் போது நம்ம இயற்கை இல்லாம நம்ம சிந்திக்கவே முடியாது. அதுலயும் இப்ப இங்க கேட்கலாம், கலப்பின மாடுகளும் சாணி போடுதே அப்படின்ட்டு. அந்த எருவுக்கும் நம்ம நாட்டு மாடுகளுடைய எருவுடைய தரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாட்டு மாட்டோட சாணத்தையும் பயன்படுத்தி செய்யற பஞ்சகாவியாவும் மூலிகை பூச்சி விரட்டி எல்லாம் செய்யணும். எதா இருந்தாலும் இதோட தரம் நம்ம கலப்பின மாட்டோட சாணங்கள் அதோட சிறுநீர்ல இருந்து எடுக்கிறதோட மிகவும் அதிக தரம் உள்ளதாகவும் இருக்கிறது சார். இது மாதிரி ஒரு கலப்பின மாடோட சாணத்திற்கும் ஒரு நாட்டு மாடோட சாணத்திற்கும் கோமியத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க, உணர்ந்து பேசுறாங்க. ஆனா இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்குதா? அப்படி வித்தியாசம்
வித்தியாசம் இருந்தா அதனுடைய வீரியம் வந்து ஏதாவது சதவீதம் இருக்கா, இது பற்றி ஏதாவது ஆய்வுகள் இருக்கா டாக்டர்? ஆய்வுகளோட முடிவுகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம மையத்தினுடைய தொடர்புல உள்ள விவசாயிகள் நாட்டு மாடு வச்சிருக்காங்க. அந்த பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்க சொல்ற தகவல் அடிப்படையில தான் நம்ம இதை சொல்றோம். இப்ப நாட்டு மாடு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு உள்ள ஒரு மாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப நாட்டு மாடுன்னு பாத்தீங்கன்னா அதுல நான் சாகேவால் வளர்க்கறேன் அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்றாரு. அப்புறம் மத்த ஓங்கோல் வளர்க்கறேன்னு ஒருத்தர் தஞ்சாவூர்ல சொல்றாரு. இப்போ இதுல வந்து ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கா? இது சாகேவால் வந்து நம்ம நாட்டு மாடு கணக்குல வருமா, இல்ல அது இந்திய அளவுல நம்ம பார்க்கணுமா? இந்த பாகுபாடு எப்படி நம்ம எடுத்துக்கலாம் டாக்டர்? இப்ப மாடுகளே நம்ம வகைப்படுத்தும் போதே பாலுக்காக உள்ள இனங்கள், பால் மற்றும் உழவுக்காக உள்ள இனங்கள், வேலைக்காக பழு இழுக்கிறதுக்காக உள்ள இனங்கள்னு 3 வகையா. அப்ப வளர்க்குற விவசாயிகளுக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன, பால் உற்பத்தியா இல்ல இயற்கை விவசாயத்துக்கு எரு வேணுமா அப்படிங்கறத பத்தி நம்ம இது பண்ணலாம். இப்ப இந்தியாவுல ஒரு 45 நாட்டு இனங்கள் இருக்கு. அதுல 5 இனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது. பெரும்பாலான தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டு இனங்கள்னா இப்ப உம்பளாச்சேரி, பர்கூர், காங்கேயம், அப்புறம் புலிக்குளம்னு ஒரு மாடு, அப்புறம் ஆலம்பாடி அப்படின்னு 5 இனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டு இனங்கள். இது நம்ம மாட்டை வகைப்படுத்துறதுல வந்து இந்த 5 இனங்களுமே வேலைக்காக உள்ள இனங்கள் தான். உழவுக்கு இதுக்கு தான் பயன்படும். ரொம்ப சொற்பமா 2 ல இருந்து 3 லிட்டர் ஒரு நாளைக்கு சராசரியா பால் கறக்கும். பாலுன்னு எடுத்துட்டா குறைவுதான். பால் குறைவுதான். அப்ப பாலை வந்து பிரதானப்படுத்தி நம்ம தொழில் ஆரம்பிக்கிறோம், பாலை நம்பி ஒரு தொழில் மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது கிர்ரு, சாகிவால், தார்பார்க்கர், சிவப்பு சிந்தி, இப்ப இந்தியாவில் நிறைய இனங்கள் இருந்தாலும் பாலுக்காக போகும்போது இந்த இனங்களுக்கு நம்ம போகலாம். இந்த 4 இனங்களும் நல்லா பால் கறக்கக்கூடிய இனங்கள். இப்ப நாட்டு மாடுகளை விட்டுட்டு கலப்பின மாடுகள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பால் உற்பத்தியை வந்து நம்ம வெண்மை புரட்சி மூலமா மக்கள் தொகைக்கு ஏற்ப இப்ப சராசரியா ஒரு ஆரோக்கியமா இருக்க ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 250 மில்லி பால் குடிக்கணும். நம்ம நாட்டுல மக்கள் தொகையும் அதிகமா இருக்கு. நம்ம நாட்டினுடைய பால் உற்பத்தியும் கம்மியா இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம வெண்மை புரட்சிக்காக வெளிநாட்டு உயர்தர காளைகளை, அதிக பால் உற்பத்தி தரக்கூடிய காளைகளை கொண்டு வந்து நம்ம நாட்டினங்களோட கலப்பினம் பண்ணணும். ஆனா அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நாட்டின மாடுகள் வளர்க்கறது பொருளாதார ரீதியா விவசாயிகளால சாத்தியப்படல. கூடுதலாக வேளாண் இயந்திரங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிராக்டர் அது மாதிரி வர ஆரம்பிச்சதுனாலதான் இதோட எண்ணிக்கை குறைஞ்சது. ஆனா இப்ப சமீப காலமா நாட்டு மாட்டுடைய பாலா இருக்கட்டும், அதோட தரமா இருக்கட்டும், மற்றபடி இயற்கை விவசாயங்கும் போது நம்முடைய கழிவுகள் எரு எல்லாம் தேவைப்படுறதுனாலையும் மீண்டும் நாட்டு மாடுகளுக்கு வர்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாலும் ஒன்னாதானே இருக்கு, வெள்ளையா இருக்குன்னு ஒரே ரேட்டு கிடைக்கிறதுனால விவசாயிகளுக்கு நாட்டு மாடை பொருளாதார ரீதியா வளர்க்கறது சாத்தியப்படல. ஆனா இன்னைக்கு நீங்க நாட்டு மாட்டு பாலுன்னு சொன்னாலே ஒரு 100 ரூபாய்க்கு விற்க முடியும் ஒரு லிட்டர். அப்ப கிடைக்கக்கூடிய அதிக விலையும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம், உரம், அதை மதிப்பு கூட்டுதல் மூலமா பார்க்கும்போது நம்ம எதுக்காக நாட்டு மாடை விட்டுட்டு வெளிநாட்டு மாடுகளுக்கு போனோமோ அந்த பர்பஸும் இன்னைக்கு இல்லாம நம்ம பொருளாதார ரீதியாவும் இன்னைக்கு லாபகரமா இருக்கு. நாட்டு மாடை வச்சு செய்யலாம். இப்ப தூத்துக்குடியில வந்து கரக்கம்பட்டின்னு ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வந்து 2021ல இருந்து ஒரு 250 நாட்டு மாடுகளை வச்சு பண்றாரு. எல்லா மாடுகளும் கலந்து வச்சிருக்காரு. மலை மாடுகளா இருக்கட்டும், நம்ம இந்திய நாட்டு இனங்கள் சொன்னோம்ல கிர்ரு, தார்பார்க்கர், அந்த மாதிரி இனங்களையும் சேர்த்து ரொம்ப லாபகரமா அவரோட வெற்றி கதையை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதனால லாபகரமானதாகவும் சூழ்நிலையில நாட்டு மாடுகள் வளர்ப்பு இருக்கு. அப்போ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம இப்ப நாட்டு மாடுன்னு சொல்லிட்டு தார்பார்க்கர், சிவப்பு சிந்தி எல்லாம் சொல்றோமே, அது வந்து நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்குள்ளார வருமா அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. ஆனா இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு 3 வகையா இந்த நாட்டு மாடுகளை பிரிக்கும் போது அந்தந்த இடத்துல அதை செட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். ஒண்ணு வந்து பால் உங்களுக்கு வேணும், நீங்க வந்து பால் மூலமாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்திய நாட்டை சேர்ந்த கிர்ரு, தார்பார்க்கர், சாகேவால், சிவப்பு சிந்தி இதை வச்சுக்கலாம். இதனுடைய பால் வளம் வந்து பால் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிற கிர்ரு, சாகிவால், தார்பார்க்கர், ரெட் சிந்தின்னு சொல்லக்கூடிய சிவப்பு சிந்தி எல்லாம் ஒரு வருடத்துக்கு சராசரியாக 1000 இருந்து 1500 லிட்டர்னு கூட வச்சுக்கிட்டா கூட அதுக்கு வந்து பராமரிப்பு கம்மி. இப்ப இந்திய இனங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமாங்கிறீங்க, வெளிநாட்டு இனங்கள் ஒத்து வர்றதோட நிச்சயமா வேற மாநிலங்களை சேர்ந்த மாடுகள் நல்லாவே தட்பவெட்ப நிலைக்குள்ள இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் நிச்சயமா அது ஒத்து வர்றது மட்டும் இல்லாம பால் கறவையும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மாடுகளுடைய பராமரிப்புக்கு தகுந்த மாதிரி அதோட கறவை வந்து முன்ன பின்ன இருக்கும். கறவை மாட்டை அதிதீவிர முறையா தீவனம் கொடுத்து வெளிநாட்டு இனங்களை வளர்க்கிற பட்சத்துலதான் அதுல இருந்து ஒரு சராசரியா ஒரு 2800 இருந்து 3300 கிலோவோ லிட்டரோ நமக்கு பால் கிடைக்கும். இப்ப நாட்டு மாட்டுல பராமரிப்பே இல்லாம நமக்கு அதிகபட்சமா 1500 லிட்டர் ஒரு கிடைக்கும் போது தீவன செலவு குறைவா இருக்கிறத எல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நாட்டு மாடுகளுக்கும் நிச்சயமா லாபகரமா தரமான ஒரு பால் நமக்கு நிச்சயமா பால். இப்ப இன்னைக்கு கலப்பின மாடுகளை வச்சிருக்கிற ஒரு 100 விவசாயிகள் சந்திச்சு அவங்க என்ன அதுல இடர்பாடுகள் பிரச்சனை இருக்குன்னு கேட்டா 99 இல்லைன்னா 100 விவசாயிகளும் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வெளிநாட்டு இனங்கள் கலப்பினங்கள்ல சினை பிடிக்கிற பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு 5 முறை 6 முறை நாம சினை ஊசி போட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் காளைக்கும் சேர்த்து பார்த்துட்டேன்,
அப்படின்னு சினைப்பிடிக்கிற பிரச்சனை இருக்குன்னு பெரும்பாலான விவசாயிகளும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை கலப்பின மாடுகள்ல இருக்கு சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் புண்ணாக்கு 60 ரூபா விக்குது அப்படின்னா மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, கலப்பின மாடுகளை பராமரிக்கிறதுக்கு அதிக தீவன செலவாகுதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம நாட்டினங்களை பொறுத்த மற்ற நம்ம சொல்லக்கூடிய கிர்ரா இருக்கட்டும், சாய்வாலா இருக்கட்டும், தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டினங்களா இருக்கட்டும், எந்த ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய தீவன பற்றாக்குறையோ இல்ல வறட்சி சமயங்கள்ல அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை சாப்பிட்டுட்டே வளரும். ஆனா இதே மாதிரி நீங்க வெளிநாட்டு இனங்களை வளர்த்துற முடியாது. அந்த அடிப்படையில பார்த்தாலும் நாட்டு இனங்களுக்கு நம்ம திரும்பி செல்றதுல ஒரு தவறும் இல்லை, லாபமும் குறைச்சலா கிடைக்கப்படுது. ஆனா பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இந்த சாகேவாலோ கிர்ரோ பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாடா இருக்கு. ஒருவேளை அதுக்கு அப்ப தீவனம் அதிகமா தேவைப்படுமோன்னு ஒரு சிந்தனை இருந்தது. ஆனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அந்த கலப்பின மாடு கொடுக்கறத விட இவங்களுக்கு கொடுக்கற தீவனம் கம்மியா இருக்கும். அப்ப அவங்களே போய் மேய்ச்சல்ல பாத்துப்பாங்களா இல்ல எப்படிங்க? அந்த தீவன சமன்பாடு எப்படி நடக்குதுங்க? ஏன்னா உடம்புக்கு ஏத்த மாதிரி தானே உணவுன்ற நம்மளுடைய கற்பனை. தீவனம் வெறும் உடல் எடைக்கு பொறுத்து மட்டும் கொடுக்கறது இல்ல, அதோட பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கொடுக்கறோம். அப்ப உடல் உற்பத்திக்கு கொடுக்கறது மாதிரியே பால் உற்பத்தியும் நம்ம நிறைய இருக்கிறதுனால அந்த தீவன செலவு ஈடுகட்டப்படும். அதோட நாட்டு மாட்டுக்கு பால் கிடைக்கிற விலை அதிகமா இருக்கிறதுனால தீவன செலவு அதிகமா இருந்தாலும் நமக்கு லாபகரமானதாக நிறைய சாப்பிடும், அதுவும் நல்லா சாப்பிடும், நிச்சயமா சாப்பிடும். உடல் எடையும் ஒரு நிச்சயமா தீவனம் கணக்கு பண்றதுக்கு அதையும் ஒரு அடிப்படையில எடுத்துக்கணும். ஆனா இந்த மாதிரி புண்ணாக்கு அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு இயற்கையா கிடைக்கக்கூடிய புல்லு அது மாதிரி விஷயங்களுக்கு போகுமா எப்படிங்க? பெரும்பாலான நம்ம இந்திய நாட்டினங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு நாட்டினங்களா இருக்கட்டும், இப்ப நீங்க கேள்விப்படுற தீவனங்களுடைய பேரெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே இல்ல அப்படிங்கறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு கட்டாயம் அந்த மாதிரியான தீவனங்கள் அவசியம் இல்லை. கொடுக்கும்போது அதுல இருந்து பெறக்கூடிய அதிகபட்ச உற்பத்தி திறனை நம்ம எடுக்கலாம் ஒழிஞ்சு அதுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா கலப்பின மாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டாயம் கொடுத்தாதான் பால் உற்பத்தி கிடைக்கும். இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய கலப்பின மாடுகளை நம்ம கொண்டு வந்ததோட அடிப்படை நோக்கத்தையே நிறைய பேர் நிறைவேற்ற முடியல, அதுல இருந்து பெற முடியல. நம்ம அதை கொண்டு வந்தது நிறைய பால் கறக்கணும். ஆனா இன்னைக்கு மாடை கலர் மட்டும் மாத்தி வச்சுக்கிட்டு இந்த கலப்பின மாடுகளும் 2 லிட்டர் 3 லிட்டர் கறக்குது அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்கன்னா காரணம் அவங்க தீவனம் சரியா கொடுக்க முடியல. பொருளாதார ரீதியா எல்லா விவசாயிகளாலும் தீவனத்தை கொடுக்க முடியாது. அதனால கூட பால் உற்பத்தி கம்மியா இருக்கு. இப்ப 3-4 லிட்டர் கறக்கிற கலப்பின மாடுகளை நம்ம ஏன் வச்சுக்கணும்? அதுக்கு நாட்டு மாடுகளே வச்சுக்கலாம். வெறும் பால் உற்பத்தி மட்டும் இல்லாம கலப்பின மாடுகள்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்காது, சினைப்பிடிக்கிற பிரச்சனையே இருக்கு. கட்டாயமா தீவனம் கொடுக்கணும். நம்ம நிச்சயமா இந்த மாதிரி நாட்டு மாடுகள் ரகங்களுக்கு போறது ஒன்னும் தப்பு கிடையாது, நிச்சயமா தப்பு கிடையாது. அது சமீப காலமா கலப்பின மாடுகளை உருவாக்க ஆரம்பிச்ச சமயத்துல விவசாயிகளால பொருளாதார ரீதியா இது சாத்தியப்படல. ஆனா இன்னைக்கு பாலுக்கு கிடைக்கக்கூடிய அதிக விலை மூலமா அதே மாதிரி நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு எருவோட டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் இன்றைய சூழ்நிலையில நாட்டு மாடுகளும் இதுவும் பொருளாதார ரீதியா பெரிய வித்தியாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சரிங்க, இப்ப நீங்க நான் கேட்டதுக்கு அழகா ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது உங்களுடைய நாட்டு மாடு எப்படி இருக்கணும் நீங்க பாத்துக்கணும். ஒன்னு பாலுக்காக நீங்க போறீங்களா, அப்ப கிர்ரு சாகேவால் அது மாதிரி போயிடுங்க, தார் பார்க்கர் மாதிரி போயிடுங்க. இல்ல உழவுக்கு அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க நம்ம உள்ளூர் மாடுகளான கும்பலச்சேரி, பர்கூர் அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா சில பேர் நான் பாத்திருக்கேன் ரொம்ப ஆர்வமா மாடு வளர்ப்பாங்க. நான் ராஜஸ்தான் போனேன் சார், அங்க போய் 10 மாடு பார்த்தேன், லாரியில ஏத்தி கூடவே வந்தங்க அப்படின்லாம் சொல்லி நான் பாத்திருக்கேன். பெரிய அளவுல விவசாயம் பண்றவங்க கூட அது மாதிரி ரொம்ப ஆர்வத்துல இங்க பெரிய பெரிய கார்ல போறவங்க அது மாதிரி லாரியில அந்த மாடுகளோட பயணம் செய்தவர்கள் எல்லாம் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, எங்க வீட்டுல ஒரு மாடு இருந்ததுங்க, சென ஊசி போடும்போது எனக்கு என்ன மாடு வேணும்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்து சொல்றேன், அந்த ஊசி போடுறாங்க, அது பிறந்துருதுன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு அறிவியல் பூர்வமா அதை சொல்லுங்க. ஏன்னா நான் போய் ராஜஸ்தான்ல போய் வாங்கிட்டு வரதுக்கும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிற மாட்டுக்கு ஒரு சென ஊசி போட்டு ஒரு கிர்ரு நான் வரவழைக்கிறதுக்கும் இது ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா டாக்டர்? இப்ப அந்த பகுதியை சேர்ந்த மாடுகளை நீங்க அங்கேயே போய் வாங்கிட்டு வர்றீங்கன்னா அந்த பிரீடுன்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தோட பண்புகள் 100% உள்ள மாடுகளாக இருக்கும். இங்க விவசாயி அவர்கிட்ட இருக்கிற மாடு என்ன இனம்னு தெரியாது. அந்த இனத்துக்கு நீங்க ராஜஸ்தான்ல உள்ள மாட்டோடைய விந்தணுக்களை எடுத்து நம்ம சனி ஊசியா போட்டோம்னா முதல் தலைமுறையில பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள்ல நீங்க ராஜஸ்தான்ல வாங்குற கிர்ரோ எந்த மாடு வாங்குறீங்களோ அந்த மாட்டோடைய மரபு பண்புகள் ஒரு 50%, விவசாயி வச்சிருக்கிற மாடு அது நாட்டு மாடா வேற கலப்பின மாடுகளான்னு பொறுத்து அந்த மாட்டுடைய குணங்களும் ஒரு 50% தான் வரும்போது உற்பத்தி திறன்லயும் அந்த பாதிப்பு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அந்த இன தூய்மை அங்க பராமரிக்கப்படாது. உதாரணத்துக்கு இப்ப விவசாயி வச்சிருக்கிறதும் ராஜஸ்தான்ல உள்ள மாட்டோட அதே இனம் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்ற செயற்கை முறை கருவூட்டல் மூலமா கூட அந்த பலனை அடைய முடியும். தாய் பசுவோட அந்த இதையும் பாத்துக்கணும் நிச்சயமா பாத்துக்கணும். விவசாயிட்ட இருக்கிற ஒரு கிர்ரே வச்சிருக்கேன்,
இன்னொரு கிர்ரு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சென ஊசி போடும்போது அந்த கிர்ரு நிச்சயமா போட்டோம்னா நிச்சயமா அதே பலன் அதனுடைய இலை கிடைக்கும். தூய்மை ஓரளவு பாதுகாக்கப்படுவதற்கான நிச்சயம் ஓரளவு பாதுகாக்கப்படும். ஏன்னா நம்ம செனை ஊசி எடுத்திருக்கிறது உள்ள எந்த காளை மாடோ அதோட குணங்களும் நம்மள்ட்ட விவசாயிட்ட இருக்கிற கிர்ரு மாட்டோடைய ரத்த அளவு பார்க்கணும். வெளிநாட்டு மாட்டோடைய ரத்த அளவு எதுவும் கலந்துருக்கா இல்ல இதுவும் தூய்மையா கிர்ரோட பண்புகள் மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம செயற்கை முறை கருவூட்டம்னு சொல்லக்கூடிய இந்த செனை ஊசி மூலமாக கூட அந்த முழு பலனையும் அடையலாம். ஆனா விவசாயிட்ட இருக்கிறது வந்து கலப்பினம்லோ வேற இனங்கள் கலந்தது மாதிரி இருந்ததுன்னா நம்ம முழு பலனையும் அடைய முடியாது. சரிங்க. இப்ப இங்க வந்து வாங்கிட்டு வந்துடுறோம். இந்த தட்பவெப்ப நிலைக்கு இந்த கிர்ரோ இல்ல தார்பார்க்கரோ அது ஒத்து வருது. மண்வளத்தை மேம்படுத்தி உயிர் சூழலை உயிர்ப்போடு காக்கும் நாட்டின மாடுகளை நானும் வளர்க்க ஆசைப்படுகிறேன். சொந்த தேவைக்காக மட்டுமல்லாமல் வணிக ரீதியாகவும் என்ற ஆர்வத்தை தூண்டும் விதமாக நாட்டு மாடு வளர்ப்பு குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்கத்துறை தலைவர் டாக்டர் எம் கதிர்ச்செல்வன் அவர்களிடம் தொடர்ந்து ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் எல்லாரும் சொல்ற விஷயம் இந்த நாட்டு மாடு வளர்ப்புல பராமரிப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். மாடு வளர்ப்பு குறைந்ததற்கு காரணமே அது பராமரிப்பு சிரமங்கள் தான் அப்படின்னு ஒரு காரணத்தினால நிறைய மாடு வளர்ப்பு குறைஞ்சிருச்சு. ஆனா இப்ப நாட்டு மாடு வளர்ப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் பராமரிப்பு எளிதான ஒரு பராமரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது உம்பளச்சேரி மாடெல்லாம் சொல்றாங்க. அது கன்று ஈடும்போது வயக்காட்டுக்கு போகுது, அங்கேயே கண்ணை போட்டு கூட்டிட்டு வருது அப்படின்லாம் கூட சொல்றாங்க. அதை வளர்க்கறவங்க சொல்றாங்க, அது அனுபவத்தை சொல்றாங்க. நாட்டு மாடு வளர்ப்புல உண்மையிலே பராமரிப்பு எளிதுதானா எப்படிங்க? மிகச்சரியா சொன்னீங்க சார். பராமரிப்பு ரொம்ப ரொம்ப எளிது. அது வந்து கொஞ்சம் ஃபெரோஷியஸ்னு சொல்லி கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். புதுசா வாங்கிட்டு வந்த மாடை நம்ம கையாளுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் போது ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க உம்பளாச்சேரி இதை சொல்றீங்க, பர்கூர் என்ன மாடுகள் இருக்குல்ல சார், அதை பாத்தீங்கன்னா விவசாய வேலைக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் ஊர்ல வச்சுக்கிட்டு மற்றபடி அதை வந்து தனித்தனி வீடுகள்ல விவசாயிகள் வளர்க்கறது இல்ல. ஊர்ல உள்ள மொத்த மாடுகளையும் காடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டு அங்க தற்காலிக பட்டிகள் அமைச்சிருப்பாங்க. அங்க இது பண்ணிட்டு பொங்கலுக்கு இல்ல விவசாய வேலைக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் மாடுகளை கொண்டு வந்து விவசாயத்துல கிடைச்ச வேளாண் கழிவுகள் இருக்கும்ல, சோளத்தட்டை கம்பந்தட்டை கேழ்வரகு தட்டை அதை கொடுத்தே வளர்க்குறாங்க. அதுல தீவன பராமரிப்பு செலவே இல்ல. அதே மாதிரிதான் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மாடு ஒண்ணு இருக்கு சார், ஆலம்பாடி. அதுலயும் 300-400 மாடுகளை காடுகளுக்கு அனுப்பிச்சு விட்டு விவசாய வேலைகளுக்கு தேவைப்படும் போதும் பண்டிகையில பொங்கல் ஜல்லிக்கட்டு அது மாதிரி தேவைப்படும் போது மட்டும் வச்சுக்கிறாங்க. அப்ப பராமரிப்பு செலவு தீவன செலவே இல்ல. கண்டிப்பா பராமரிப்பு செலவு மத்த கலப்பின மாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம், இதுல ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி நாட்டு மாடுகள்ல என்னென்ன சௌகரியங்கள்னா சார், ஒண்ணு கிடையா எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால குழுவா இருக்கிறதுனால சினை பிடிக்கிற பிரச்சனையே இருக்காது. நாட்டு மாடுகள் இருந்தப்ப எந்த விவசாயியும் அவங்க மாடு சினையே பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கிடைன்னு சேர்ப்பாங்க. குறிப்பிட்ட தொகையோ இல்ல நெல்லையும் கொடுத்து ஒரு 3 மாசத்துக்கு பராமரிப்பும் யாருக்கிட்டே போயிடும். நம்ம மாடு வச்சிருப்போம், ஓனரா இருப்போம், நம்ம பராமரிக்க மாட்டோம். கடையில இருந்து திரும்பி வரும்போது மாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 199 மாடுகள் சினையா தான் இருக்கும். அப்ப சினை பிடிக்கிற பிரச்சனையே இல்ல. அதே மாதிரி தீவன செலவு எந்த ஒரு தீவனமும் அந்த காலத்துல கிடைக்காததுக்கு காரணம் அந்த மாடுகளுடைய உற்பத்தி கம்மிங்கிறதுனால நம்ம தீவனம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம விவசாயத்தில் கிடைக்கிற கழிவுகளை வச்சே வச்சிடலாம். அதே மாதிரி மாடுகளை பாத்தீங்கன்னா நாட்டு மாடு வாழை சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தோலை சுருக்கிற தன்மையா இருக்கு. அப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பூச்சி ஈ இதெல்லாம் கூட இருக்கே இருக்காதுன்னு சொல்ல பாதிப்பு கம்மியா இருக்கும். அதே மாதிரி மாடுகள் வந்து கல்லு தூணுல உடம்பு போட்டு உரசறதுனால அந்த உண்ணி பேன் எல்லாம் கூட அதுவா கண்ட்ரோல் பண்ணிக்கும். இந்த நாட்டு மாடுகளுக்கு அது மாதிரி ஒரு இயல்பு உண்டு. மாடுகள் நினைவுக்கு வருது. அது பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா எப்ப பாரு வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கும். தோலை சுருக்கிற தன்மை கூட நாட்டு மாடுகள் இருக்கு. மத்த இந்த கலப்பின மாடுகள் சாதுவா இருக்கும். அது சாதுவா இருக்கும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. நோய் தாங்கும் திறனும் அதிகம். அப்படியே நோய் வந்தாலும் இறப்பும் கம்மி நம்ம நாட்டு மாடுகள். அதே மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதிக வெப்பமா இருக்கட்டும், அதிக மழையா இருக்கட்டும், அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில உள்ள அதிகபட்ச மாற்றங்களை கூட தாங்கி வளரும். சினை பிடிக்கிற பிரச்சனை இல்லை. பால் தரமா இருக்கு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எருவோ இல்ல அதுல இருந்து தயாரிக்கக்கூடிய பஞ்சகாவியம் அதுவும் தரமா இருக்கு. அப்படிங்கும் போது எல்லா பராமரிப்பும் ரொம்ப ரொம்ப எளிது. தீவன பராமரிப்பும் எளிது, இனப்பெருக்க பராமரிப்பும் ரொம்ப ஈஸி, எல்லாமே எளிதா இருக்கும். இன்னொரு விஷயம் டாக்டர், இப்ப வந்து இது இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றதுனால இதை கேட்கிறேன். நீங்க வந்து மாடுகள் மாடு பராமரிப்பு இது பத்தி நிறைய ஒரு உங்களுக்கு அது தொடர்பான ஒரு அறிவு அதிகமாக இருந்தாலும் அனுபவபூர்வமாக பாத்தீங்கன்னா நிறைய இந்த நாட்டு மாடோட சாணம் கோமயம் அதுல நல்ல சக்தி இருக்கு, மற்ற மாடுகளோட ஒப்பீடு செய்யும் போது நிச்சயமா இருக்கு, அனுபவபூர்வமா சொல்றாங்கன்னு சொன்னீங்க. இதை பயன்படுத்தும் போது இயற்கை விவசாயிகள் அதாவது நாட்டு மாடோட சாணத்தையோ இல்ல கோமியத்தையோ பயன்படுத்தும் போது அது வந்து நிறைய செய்யறாங்க. இப்போ அமிர்த கரசல்ன்றாங்க, ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா என்னென்னமோ நிறைய பேர் சொல்லி செய்யறாங்க. அவங்கவுங்க கற்பனைக்கேற்ற வகையில இல்ல அவங்க முன்னோர்கள் செய்ததெல்லாம் நினைவுல வைத்து கூட செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அதை பயன்படுத்தும் போது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். நம்ம பொதுவா பஞ்சகாவியா அதெல்லாம் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் நினைக்கிறோம். ஈவன் கால்நடையில உற்பத்தி அதிகப்படுத்துறதா கூட நம்ம விவசாயிகள் சொல்றாங்க, கொடுத்துருக்காங்க.
கொடுத்திருக்காங்க. மாடுகளுக்குன்னா ஒரு நாளைக்கு 100 மில்லி கூட கொடுத்தோம்னா அதோட பராமரிப்பு உற்பத்தி திறனும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இதோட பராமரிப்பு மிக குறைவுன்னு சொல்லியாச்சு. ஆனா மற்ற மாடுகள் கறக்கிறத விட நாட்டு மாடோட பால் தரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன A1 A2 அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க. பால்ல ஒரு 10 விதமான புரதங்கள் இருக்கு. அதுல பீட்டா கேசின், அதுல பால்ல உள்ள புரதத்தோட பேரு. பால்ல உள்ள சர்க்கரை லாக்டோஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பால்ல உள்ள புரதங்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட இருக்கு. அதுல ஒரு வகையான புரதம் தான் இந்த பீட்டா கேசின். அதுக்கு ஒரு 2 வடிவம்னு சொல்றோம். அதான் A1 A2 அப்படின்னு சொல்லி. இதுல இந்த பெரும்பாலான வெளிநாட்டு மாடுகள்ல, கலப்பின மாடுகள்ல கறக்கக்கூடிய பால் A1 இனமா இருக்கு. நம்ம நாட்டு மாடுகளுடைய பால் A2 இருக்கிறதுனால நமக்கு நோய் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் ஏற்படுத்துறது இல்ல. A1 இருக்கும்போது சில நோய்கள் ஏற்படுறதா அங்க ஒண்ணு இங்க ஒரு ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம நாட்டு மாட்டோடைய A2 பால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விவசாயிகள் நாட்டு மாடை இன்னைக்கு வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறதுக்கு பால் அதுல உள்ள சிறப்புகளை சொல்லியும் நம்ம விற்பனை பண்ணும்போது விவசாயிகள் நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இயற்கை விவசாயம் அப்படின்னா விதைப்பதும் அறுப்பதும் அப்படின்ற அளவுல சில விவசாயிகள் இருக்காங்க. அதே மாதிரி நாட்டு மாடுகளையும் பாத்தீங்கன்னா பராமரிப்பு தேவையில்லை. ஆனா பராமரிப்பு செய்தால் இன்னும் கொஞ்சம் அது ஆரோக்கியமா பால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா நாட்டு மாடு பராமரிப்புல நம்ம ஏதாவது கவனிக்க வேண்டியது ஏதாவது இருக்கா? வெளிநாட்டு கலப்பின மாடுகளுடைய இன்னும் நல்லா இருக்குமோ அதனால ஒரு நோயும் வராது, அதுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது இல்ல. இப்ப நாட்டு மாடு அதிகமா 2 லிருந்து 3 லிட்டர் கறக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த தீவனம் கிடைக்கும் போதுதான் 2 லிட்டர். அந்த ரகம் 3 லிட்டர் கறக்கணுங்கிறதுக்காகவே பராமரிப்பு இல்லாம கறக்காது. அதனால இதுக்கும் எல்லா பராமரிப்பும், தீவன பராமரிப்பா இருக்கட்டும், கோமாரி போன்ற நோய்கள் வந்தா பாதிப்பு கம்மியா இருக்கும் போது நம்ம நாட்டு மாடுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அப்ப மாடுகளுக்கு எந்தெந்த தடுப்பூசிகள் போடுமோ 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசே கோமாரி நோய்க்கு போடுறாங்க. அதே மாதிரி இன்னும் சில அடைப்பான், தொண்டை அடைப்பான், அந்த மாதிரியான நோய்களுக்கு உள்ள தடுப்பூசிகளையும் கண்டிப்பா போடணும். கலப்பின மாடுகளை நம்ம ஒப்பிடும் போது நம்ம நாட்டு மாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குங்க போது அதுக்காக நம்ம தடுப்பூசியே போட வேண்டியதில்லை, இந்த மாடுகளுக்கு ஒன்னும் நோய் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கும் எல்லா பராமரிப்பும், இனப்பெருக்க பராமரிப்பா இருக்கட்டும், தீவன பராமரிப்பா இருக்கட்டும், நோய் தடுப்பு பராமரிப்பு முறைகளையும் நம்ம நாட்டு மாடுகளுக்கும் விவசாயிகள் கையாளணும். இப்ப நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் விருப்பப்படுறாரு, முதல் முறையா ஒரு விவசாயி, அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க? எப்படிப்பட்ட மாடு வாங்கலாம், வளர்க்கலாம், என்ன பண்ணணும்? உங்களுக்கு பால் வேணும் அப்படிங்கும்போது நம்ம இந்திய இனங்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பர்கூர் இன மாடுகளா இருக்கட்டும், புலிக்குள மாடுகளோ இல்ல உம்பளாச்சேரி மாடுகளோ எல்லாமே நம்ம வேலைக்காக பயன்படக்கூடிய இனங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் பால் கறந்து பாலை விற்பனை செய்து அதை ஒரு தொழிலா பண்ணணுங்கும் போது இந்த மாடுகளை நம்ம தேர்வு பண்றது அவ்வளவு உகந்ததா இருக்காது. அப்ப நம்ம இந்திய இனங்கள் நிறைய இனங்கள் இருந்தாலும் அதிக பால் உற்பத்தி தரக்கூடியது 4 இனங்கள் தான். அது கிர், சாஹிவால், சிவப்பு சிந்தி, தார்பார்க்கர், இந்த 4 இனங்கள் தான். அப்ப நம்ம பால் வேணும் அப்படிங்கிறபோது இப்ப மக்கள் சமீப காலமா ஆரோக்கிய ரீதியா ரொம்ப அச்சத்துல இருக்கிறாங்க. அப்ப நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு உகந்த எந்த பொருளை கொடுத்தாலும் தூரம் பார்க்காம அதோட விலை பார்க்காம வாங்கிக்கிறதுக்கு இருக்காங்க. அந்த மக்களை நம்ம டார்கெட் பண்ணி நம்ம பொருட்கள்லையும் நம்ம நாட்டு மாட்டுடைய பொருட்கள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களுடைய நல்ல விஷயங்களை பிரதானமா எடுத்து சொல்லி நம்ம விற்பனையை நல்லா பண்ணும்போது லாபகரமா இதை பண்ண முடியும். அதனால பாலுக்கு வேணும்னா கிர்ரு, சாகிவேல் போன்ற இனங்களுக்கும் சாணத்தையும் நாட்டு மாட்டோட சிறுநீர்ல இருந்து ஒரு 7-8 விதமான பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஊதுபத்தி, அர்கன் சொல்லக்கூடிய ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க, திருநீர், இது மாதிரி ஒரு 7-8 வகையான பொருட்களை நம்ம கழிவுகள்ல இருந்து மதிப்பு கூட்டி தயாரிக்கலாம். அதுல நீங்க முனைப்பா ஈடுபடும் போது அதுல கிடைக்கிற லாபத்தை பார்க்கும்போது நீங்க பால்ல இருந்து கிடைக்கிறது நீங்க ஒரு பொருட்டாவே இல்லாத அளவுக்கு இதுலயே அவ்வளவு லாபகரமா நம்ம கழிவுகளை கொண்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணி வைக்கிறது மூலமாவே இன்னைக்கு செய்ய முடியும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய மாடுகள், ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடு கூட வச்சிருக்காரு மயிலாடுதுறை பக்கத்துல. அவர் சொல்ற விஷயம் நான் மாடு பால்காவே வளர்க்கலங்க, உப பொருட்கள் நிறைய, அதுல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நாங்க நிறைய தயாரிக்கிறோம், அதுக்கு நிறைய இப்ப தேவை இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் கூட இந்த மாட்டோட சாணத்துக்கு நிச்சயமா இருக்கு. இப்ப திருவாரூர் மாவட்டத்துல சார் ரிஷ்மாங்குடின்னு சொல்லக்கூடிய கூத்தாநல்லூர்ல ஒருத்தர் நாட்டு மாடுகள் ஒரு 100 மாடு வளர்த்தார். 100க்கு மேல இருக்கும். எல்லாமே மலை மாடுகள், உம்பளாச்சேரி மாடுகள், இது மாதிரி எல்லாமே நாட்டினங்கள். அவரோட பண்ணைக்கு போனப்ப அவர்கிட்ட ஷெட்டு மட்டும்தான் இருந்தது. போற வழியில அந்த சாலையில கூட, ரோடுகள்ல கூட வைக்கல் எல்லாம் சிந்தி கிடந்தது. அவர் இடத்துல ஒரு வைக்க கூட இல்ல. எல்லாத்தையும் காலையில மாட்டை அவுத்து விட்டுறாரு. நைட்டு எல்லாம் நிக்கிறதுக்கு இல்ல தங்கறதுக்கு ஒரு ஷெட்டு மட்டும் வச்சிருக்காரு. எந்த மாட்டிலையும் ஒரு பாலையே கறக்கிறது இல்ல. பஞ்சகாவியாவில மட்டும் மாதத்துக்கு 25,000. நான் சொல்ற கணக்கு நான் அவரை சந்திச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு 8 விதமான பொருட்களை அவர் மனைவி, பள்ளி படிக்கிற ஒரு பையன், 3 பேர் தான். எந்த லேபரும் இல்ல. ஷெட்டை தவிர அவர்கிட்ட மாடுக்கு கொடுக்கறதுக்கு எந்த தீவனமும் இல்ல. வைக்கல் கூட வைக்கல. அவர் வேற விலை கொடுத்து வாங்குற தீவனத்தை விடுங்க, வைக்கல் கூட அவர்கிட்ட இல்ல. எல்லாம் மேய்ஞ்சிட்டு இங்க இருக்கும். பாலும் ஒரு
கறக்கறதுல அதுல கிடைக்கிற சாணத்திலையும் சிறுநீரையும் மதிப்பு கூட்டிய பொருட்களா ஒரு 8 விதமான பொருட்களை தயாரிச்சு மிக லாபகரமா அவர் நடத்துறாரு. ஒரு சிறு குடும்பமாகவே இருந்து அதை செய்ய முடியுது அவரால். ஆமா, நிச்சயமா பண்ண முடியும். நாட்டு மாடு வளர்ப்பு அப்படின்றது ஏதோ இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்புக்கு மட்டுமானது இல்ல. இதுல இருந்து பல விதமா நம்ம யோசிக்கலாம். அதுல ஒரு நல்ல வருமானம் இருக்கு. நிச்சயமா அந்த விளக்கெல்லாம் கூட செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விளக்கு, அர்கு, திருநீர், அதோட ராட்டி. இப்ப நிறைய டவுன்ல உள்ளவங்க மாடி தோட்டத்துல காய்கறிகளை அவங்களுக்கு தேவையானது உற்பத்தி பண்றாங்க. அங்க சிட்டில எல்லாம் உங்களுக்கு உரம் எல்லாம் கிடைக்கிறது. நீங்க பாக்கெட் போட்டு மாட்டு உரங்களை 1 கிலோ பாக்கெட் 1/2 கிலோ பாக்கெட் மதிப்பு கூட்டும் போது நிச்சயமா நீங்க லாபம் இல்லைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இதுல அபரிவிதமா லாபம் இருக்கு. நாட்டு மாடுகளையும் விவசாயிகள் நம்பிக்கையா ஈடுபடலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க இந்த நாட்டு மாடு வளர்ப்பு பத்தி. இன்னும் கூட நம்ம நேயர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வரலாம். உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்களோட தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்க நேயர்களே. டாக்டர் கதிர் செல்வன் அவங்களுடைய கைபேசி எண் 94 43 34 39 75. மீண்டும் ஒரு முறை டாக்டர் கதிர் செல்வன் அவங்களுடைய கைபேசி எண் 94 43 34 39 75. நன்றி டாக்டர். நன்றி. எதிர்கால சந்ததியினருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்காத விவசாய முறைகளை கடைபிடிக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கிறதே நாட்டு மாடுகள் வளர்ப்பு. ஏன்னா மண்ணோட ஊட்டச்சத்துக்காக 30 ஏக்கர் நிலத்துக்கு ஒரே ஒரு நாட்டு பசு மாடு இருந்தா போதும்னு சொல்ற அளவுக்கு அனுபவ கூற்றே இருக்கே. என்ன மாடு வளர்க்க சின்ன மேய்ச்சல் நிலம் வேணும். நாம வளர்க்கிற மாடு காலார நடக்கணும், வாயார தண்ணி பருகணும். ஏன்னா சினை பிடிக்கணும் இல்லையா? முக்கியமா ஊசி போடாம இனப்பெருக்கம் செய்யணும். தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டைய தீவனமா கொடுக்கணும். அம்புட்டுத்தேன் அப்படின்னு அசால்ட்டா அந்த காலத்துல சுலபமா வளர்த்து வந்தாங்க. சரி நாமளும் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் உற்பத்தி மட்டும் இல்ல, பால் சம்பந்தப்பட்ட இதர பொருட்கள், சாணத்திலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்து லாபகரமான தொழிலாகவும் முன்னெடுத்து செய்யலாம். அபரிவிதமான லாபத்தை ஈட்ட முடியும்னு நம்பிக்கை ஊட்டும் விதமா மிக அழகா சொன்னாங்க ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்கத்துறை தலைவர் டாக்டர் எம் கதிர் செல்வன் அவர்கள். வேளாண் சொந்தங்களே, நாட்டு மாட்டு பால் என்பது ஆயுள் வளர்க்கும் அமிர்தம். நாட்டு மாட்டு சாணம் என்பது மண்ணை காக்கும் ஜீவாமிர்தம். இயற்கை வேளாண்மையை சிறக்கச் செய்வோம், நாட்டின மாடுகளை பாதுகாத்திடுவோம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாட்டு மாடுகள் வளர்ப்பு. ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்கத்துறை தலைவர் டாக்டர் எம் கதிர் செல்வன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.